பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அத்தௌபத்து ஷர்இய்யத்து, மார்க்கம் காட்டித்தரக்கூடிய பாவ மீட்சி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த வகுப்பின் இறுதியில் குர்ஆன் கூறக்கூடிய பாவ மீட்சியினுடைய நிபந்தனைகளை நாம் பார்த்தோம், குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக. அதில் அல்லாஹு தாலா சூரா ஆல இம்ரானில் சொல்லக்கூடிய இந்த வசனமாகிறது, பாவம் செய்து கொண்டு இருப்பவர்கள் அல்லது பாவம் செய்து விட்டவர்கள் திருந்தக்கூடிய நிலை ஏற்படும் போது அல்லாஹுவை அவங்க நினைவு கூறுவாங்க. தக்கருல்லா, தங்களுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அறிந்த நிலையிலேயே செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்துவிட்ட பாவச் செயலின் மீது அவர்கள் நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்ய மாட்டார்கள். மிக முக்கியமானது. அப்ப பாவ மீட்சியினுடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமான நிபந்தனை என்ன? செய்துவிட்ட பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போல சூரா அன்-நிசாவில் வரக்கூடிய இந்த வசனம், وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லது தனக்கு ஒரு அநீதத்தை செய்துவிட்டால் உடனே அல்லாஹ்விடம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்பு தேடுதல். இது இருக்கணும். ஏதாவது ஒரு சிறிய தவறோ ஒரு அநீதமோ, தனக்கு ஒரு அநீதத்தை செய்துவிட்டால் தனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தவறு செய்வதும் அநீதமாகும். உதாரணத்திற்கு, ஏதாவது அல்லாஹ் தனக்கு கொடுத்த நியமத்தை வீண் விரயம் செய்கிறது, இந்த மாதிரியான நிலைகள் அது ஒரு அநீதம். என்னுடைய பொருள், நான் என்னுடைய ஆற்றல், அதை நான் இப்போ உதாரணமாக தூங்க வேண்டிய டயத்தில் சரியாக தூங்காமல் பயனற்ற ஒரு காரியத்தை செய்து விட்டால் அது தனக்குத்தானே செய்யக்கூடிய ஒரு அநீதம், அது தன்னுடைய உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதம். இப்போ இந்த மாதிரி அநீத நிலை ஏற்பட்டாலும் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அடுத்து சூரா கஸஸில் வரக்கூடிய இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, வயத்ரஊன, தடுப்பார்கள், பில் ஹஸனத்தி ஸய்யிஅத, பாவத்தை நன்மையால் தடுப்பார்கள். அப்ப பாவம் செய்ய எண்ணம் ஏற்படும் போது நன்மையை வைத்து தடுப்பது. அடுத்து சூரா ஹூதில் இடம்பெறக்கூடிய வசனம், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும். அப்ப நன்மைகளை அதிகப்படுத்தணும். உதாரணமாக தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் மனிதனை தடுக்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அப்ப அந்த தொழுகையில கவனம் செலுத்துறது, தொழுகை டைம் வந்த உடனே தொழுகைக்கு செல்றது, அப்ப அது பாவமான சூழலிலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல காலை மாலை அதுக்காறுகளை பேணுதலாக செய்கிறது, தூங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய அதுக்காறுகள், தொழுகைக்கு பின்னால் உண்டான அதுக்காறுகள். இப்ப அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறும் போது பாவத்தை விட்டு தூரமாகக்கூடிய நிலை உருவாகும். மிக முக்கியமான ஒரு வசனம் இது. ஃபோன் அடிக்ஷன், அதே போல இதர பாவங்கள்ல ஒருத்தர் அடிமையாகி கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதிலிருந்து விடுபடுறதுக்கான மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அது என்னன்னா, பாவமான காரியங்களை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்ய முயற்சி செய்வது, நல்ல புத்தகங்களை படிக்கிறது, ஹதீத்துகளை படிக்கிறது, குர்ஆன் வசனங்களை ஓதுறது, குர்ஆன் கிராத்துகளை கேட்பது. இதன் மூலமாக பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்க கூறி காட்டுகிறான். ஹசனாத், இன்னல் ஹசனாத், நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன. அதே போல சூரா அல் இஸ்ராவில் அல்லாஹ் கூறக்கூடிய நிபந்தனை என்னன்னு சொன்னா, ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யர்ஜிஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களை. இப்ப பாவம் செய்து கொண்டு பாவத்தின் பக்கமாக சென்று கொண்டே இருப்பது அது உண்மையான
பாவ மீழ்ச்சி கிடையாது. சரியான உண்மையான பாவ மீழ்ச்சி என்பது பாவத்தை செய்துவிட்ட பிறகு எதன் பக்கமாக திரும்ப வேண்டும்? நன்மையின் பக்கமாக திரும்ப வேண்டும். சரி, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இதுவரைக்கும் நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். சூரத்துல் அஅராஃப் 201வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், இன்னல்லதீன தகவ், நிச்சயமாக இறையச்சத்துடன் நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்து அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி கொள்ளக்கூடியவர்கள், இதா மஸ்ஸஹும் தாயிஃபு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து வேதனை தரக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டால், ஷைத்தானிடமிருந்து வேதனை தரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணமாக இருக்கலாம், மன வேதனையை ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஷைத்தானிடமிருந்து வேதனை தரும் எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால், ததக்கரு, என்ன செய்வார்கள்? அவர்கள் நினைவு கூறுவார்கள். ஃபஇதாஹும், அப்போது அவர்கள் முபஸிரூன், விழித்தவர்களாக இருப்பார்கள். ஷைத்தானுடைய ஊசலாட்டம், வேதனை தரக்கூடிய எண்ணத்திற்கு என்ன ஆகிவிடக்கூடாது? கட்டுப்பட்ட மனிதராக ஆகிவிடக்கூடாது. அப்ப இறையச்சம் கொண்ட மனிதராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஏற்படும்? ஷைத்தானிடமிருந்து வேதனை தரக்கூடிய தீய எண்ணம், ஷைத்தானிடமிருந்து வேதனை தரக்கூடிய தீய எண்ணம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டவுடனேயே அதை உணர்ந்து விழித்து கொள்ளக்கூடியவர்களாக, அந்த செயலிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக முத்தகுன்கள், இறையச்சம் உள்ளவர்கள் இருப்பார்கள். சரி, குல்து, ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபஹாதிஹி தௌபா, இந்த தௌபா, அல்லதி அவுஜபல்லாஹு தஆலா பிஃபத்லிஹி, இந்த தௌபாவை அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையின் மூலமாக கடமையாக்கி உள்ளான். வரஹ்மதிஹி, அவனுடைய இரக்கம், பண்பு, கருணையின் மூலமாக, அலா நஃப்ஸிஹி, தன் மீது அல்லாஹு தஆலா, லி இபாதிஹில் முஃமினீன், முஃமினான தன்னுடைய அடியார்கள் பாவத்திலிருந்து விலகி பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக வரும்போது அவர்களை மன்னித்து அவருடைய பாவ மீட்சியை ஏற்றுக்கொள்வதை தன் மீது அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். எதன் மூலமாக கடமையாக்கி இருக்கின்றான்? அவனுடைய கிருபை, அவனுடைய கருணையின் அடிப்படையில். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அவனுடைய கருணையை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமாக பாவத்தை விட்டு விலகி திரும்புங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவதற்காக. வெற்றி அடையணுமா? இரக்கத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் அடியார்களை பார்த்து அல்லாஹ் கூறக்கூடிய வசனமாகும். நரகத்தின் பக்கம் செல்லாதீர்கள், தீமையின் பக்கம் செல்லாதீர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையால் சொல்லக்கூடிய வசனம். சூரா அன்-நூர் 31வது வசனமாகும். சூரா அத்-தஹ்ரீம் 8வது வசனத்தை அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், எவ்வளவு அக்கறையுடன் அல்லாஹ் கூறுகிறார். வகால தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, உண்மையான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தேடுங்கள். உண்மையான பாவ மீட்சியை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக செய்யுங்கள். அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் அவன் மன்னித்து விடுவான். உங்களுடைய ரப்பு உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் அவன் மன்னித்து விடுவான். வகால தஆலா, அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது இரக்கம் கொண்டு சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். சூரத்துல் பக்ரா 222வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா
பாவத்திலிருந்து மீளக்கூடியவர்களை, அதிகமாக பாவத்திலிருந்து மீளக்கூடியவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் ஏற்படுகிறது. இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ரப்பே இதை நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று மனம் திருந்தி வருந்தி ஒருவன் திரும்புகிறான் என்று சொன்னால் அந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் கொள்கிறான், அந்த அடியானை அல்லாஹ் பிரியப்படுகிறான். வயுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். وعن أبي هريرة رضي الله عنه, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், வ அதூபு இலைஹி, அவன் பக்கமாக நான் பாவத்தை விட்டு விலகி மீள்கிறேன், ஃபில் யௌமி, ஒரு நாளில், அக்ஸர மின் மிஅத்தி மர்ரா, 100 தடவைகளுக்கு அதிகமாக, 100 தடவைகளை விட அதிகமாக நான் என்ன செய்கிறேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று மீளுதல், செய்துவிட்ட பாவத்திற்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் என்று அது உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லுதல். அஹ்ரஜஹுல் புகாரியு ஃபி ஸஹீஹி, இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 6307 செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வன் நஸாஇ ரஹ்மஹுல்லாஹ் ஃபி சுனனில் குப்ராவில் இந்த 10197 செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வஃபி அமலில் யௌமி வல் லைலா என்ற நூலில் 436 செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வல் அலாஇ ரஹ்மஹுல்லாஹ் ஃபில் அமாலில் அர்பஈன ஃபி அமாலில் முத்தகீன் என்ற நூலில் பாகம் 2 பக்கம் 41 பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மின் தரீக் ஸுஹ்ரி அன் அபி சலமா அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பாதையின் அடிப்படையில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அறிவிப்பாளர்களுடைய வரிசையில். قال الحافظ العلائي رحمه الله في الأمال الأربعين என்ற நூலில் பாகம் 2 சஃப்ஹா 40 குறிப்பிடுகிறார்கள், வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித்துல் இஸ்மா, நபி அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதில் உறுதியானவர்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. ஃபலா யக்உ மின்ஹு கத்அம் மா யக்ததி அத்தௌபத மின்ஹு ஃபில் யௌமி 100 மர்ரா, ஒரு நாளில் 100 தடவைகள் பாவத்திலிருந்து மீண்டு திரும்பி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிலை கொஞ்சம் கூட நபியவர்களிடத்திலே ஏற்படாது. நபியவர்கள் அங்கே சொல்றாங்கன்னா எதுக்கு சொல்றாங்க என்ற விஷயத்தை இங்க பதிவு செய்யறாங்க. நபியவர்களை ஒரு விஷய நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாவமான செயல் இருந்து நாம ஒவ்வொரு நாளும் விலகி மீளக்கூடிய சூழல் இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் கொஞ்சம் கூட நபியவர்களுக்கு ஏற்படாது, ஏன்னா அவங்க பாதுகாக்கப்பட்டவங்க. வல அகல்ல மின் தாலிக், அதை விட மிக குறைவாக கூட என்ன செய்யாது, 100 தடவை விட மிக குறைவாகவும் ஏற்படாது, இல்ல கொஞ்சம் கூட கிடையாது. وإنما قصد صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 100 தடவைக்கு மேலாக பாவமன்னிப்பு தேடியதின் நோக்கம் எல்லாம் தஹ்ரீதஹும் அல தௌபதி வித்தஅஸ்ஸி பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, நபியவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பாவ மீட்சியின் பக்கமாக மக்களை தூண்டுவதற்காக நபியவர்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. நபியவர்களை முன்மாதிரியாக நம்ம எடுக்கணும். ஏதோ விஷயத்துக்கு யாரையோ முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய நிலைகள் பிள்ளைகள்கிட்டையும் நம்மிடமும் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் நபியை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த பாவமன்னிப்பு தேடுவது. وعبر بالتوبة عن الاستغفار الذي كان يكثر منه, அவர்களிடமிருந்து அதிகமாக காணப்பட்ட இந்த பாவ மன்னிப்பு தேடுதல், இஸ்திக்ஃபார் என்பது வலியுறுத்தி இதை நம்ம செய்து காட்டியிருக்கிறாங்க. எதற்காக?
நபி அவர்களை பின்பற்றி நாம் செய்ய வேண்டும் என்று நம்மை ஆர்வப்படுத்துவதற்காக. فالاستغفاره صلى الله عليه وسلم فاستغفاره صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது ஹாதா இன்னமா லிஇظஹாரில் உபூதிய்யா, தன்னுடைய அடிமைத்தனத்தை நான் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறது, வெளிப்படுத்துவதாக. அதை தான் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நபியவர்கள் பாவம் செஞ்சுட்டு அதுல இருந்து பாவ மன்னிப்பு தேடிய நிலைக்காக செய்தார்களா என்றால் இல்லை. ஏன்னா அவங்க பாதுகாக்கப்பட்டவங்க. இப்ப நபியவர்கள் மூமின்களை ஆர்வப்படுத்துவதற்காக செஞ்சாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக செஞ்சிருக்கிறாங்க. நான் அடிமை. இதெல்லாம் மிக முக்கியமானது. இதெல்லாம் யாரு உணர்றா? நபியவர்களை அல்லாஹ்வுடைய தரஜாவுக்கு உயர்த்தக்கூடியவர்கள்லாம் இதை உணர முடியாது. அவர்களுடைய தௌபாலாம் தௌபாவே இல்லை. இப்ப நபியவர்கள் தௌபா செய்தது நோக்கம் என்ன? நபியவருடைய தௌபா என்ன என்றால், நான் அல்லாஹ்விற்கு அடிமை என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காகவும், வல்இஃப்திகாரி, நான் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும், வமுலாஸமத்தில் ஹுதூஇ, எப்போதும் பணிவை வெளிப்படுத்துவதற்காகவும். பணிவு உள்ளவங்க தான் பாவ மன்னிப்பு மன்னித்துக் கொள்ளுங்கன்னு கேட்க முடியும். ஆணவம் உள்ளவங்க கேட்பாங்களா? குடும்பத்தார்ட்டையோ ஒரு தப்பு பண்ணிட்டா மன்னித்துக் கொள்ளுங்கள்னு கேட்கும் பண்பு வர வேண்டும். வஷ்ஷுக்ரி லிமா அவுலாஹு அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்துள்ள நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் இருந்தது. நாமும் பாவ மன்னிப்பு தேடுவோமையானால் இந்த காரணங்களையும் நோக்கமாக கொண்டு செய்த செயலில் பாவமான செயலிலிருந்து மீளுவதற்காகவும் இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். குல்து, ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வபில் ஜும்லா, ஒட்டுமொத்தமாக நாம் சொல்வதாக இருந்தால், உம்மத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் அஹ்வஜு இலல் இஸ்திக்ஃபாரி மின்ஹு, நபியவர்களை விட பாவ மன்னிப்பு தேடுவது பக்கம் மிகவும் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். வத்தௌபத்தி, செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறை விட்டு விலகுவதற்கு தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு. லி ஃபக்தில் இஸ்மதி ஃபீஹிம், நம்மளிலே அல்லது மக்களிலே பாவத்திலிருந்து பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால், யாராவது நான் பாவம் செய்வது பாதுகாக்கப்பட்டவன், நான் நல்லவன், நான் நல்லவன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்ன? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் நல்லவன் சொல்லி கொள்ளாதீர்கள். நான் நல்ல பெண்மணி, நான் நல்லவன் சொல்லாதீங்க என்று அல்லாஹு தஆலா சூரா நஜ்மிலே சொல்லி காட்டுகின்றார். ஆகவே நாம யாரும் பாதுகாக்கப்பட்டவும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில தவறுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. எனவே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அல் இமாம் அபுல் ஆலியா ரஹ்மஹுல்லாவுடைய கூற்றிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.